ஹாய் இட்ஸ் ஐத்தமிழன். ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மணி. இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். With that being said, let's get started. என்னோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப் வந்து கூகுள் கேலண்டர் ஆப். ஒரு அண்டர்ரேட்டட் ஆப். மோஸ்ட் பீப்புளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. கூகுள் கேலண்டரில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, உங்களோட ஈவெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஃபைவர் ஆர்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டெய்லி ருட்டீனாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இப்போது லெட்ஸ் ஜஸ்ட் சே டைம் கன்வர்ஷனுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு கிளையண்ட் ஃபாரின்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ப்ராப்ளி யூஎஸ்ஏலேருந்து வராங்க. யூஎஸ்ஏ கிளையண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும்னா, என்னால் இதை எடிட் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட டைமுக்கு எனக்கு நீ மீட் பண்ண முடியுமா, என்னோட டைம் 4 o'clock நீ மீட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா, அவங்களோட டைம் ஜோனை நீங்கள் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ யூஎஸ்ஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஜோன் கொடுத்துருப்பாங்க. அது ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆர் ஈஸ்டர்ன் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நியூயார்க் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஜோன் இருக்குது. ஸோ அவங்களோட டைமில் 4 o'clock நம்ம மீட் பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அது மார்னிங் 4 o'clock இல்லை ஈவினிங் 4 o'clock அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா, அதுக்கு ஈக்குவலண்டாக நம்மளோட டைமை பார்க்க முடியும். ஸோ இப்போது நம்மளோட டைம் படி இது இந்த டே சேவிங் எல்லாத்தையுமே சேர்த்து அக்கௌண்ட் பண்ணிடும். ஸோ நம்மளோட டைமுக்கு 2:30 மணிக்கு வருது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இப்போது சப்போஸ் உங்களுக்கு தெரியும் 2:30 மணிக்கெலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னா, இது எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு என்னால் 9 o'clock தான்ப்பா அவைலபிளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளைண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அதே எப்படி பண்ணுறதுனா, திருப்பி எடிட் பண்ணி போனீங்கன்னா இங்கே திருப்பி அவங்களோட டைமுக்கு காட்டும். 10:30 PM மாதிரி காட்டும். ஸோ அகெயின் இல்லை, நான் வந்து நீங்கள் சொன்ன 4 PM அவைலபிளாக இருக்க மாட்டேன், பட் 10:30 PM அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிறத உங்களால் காட்ட முடியும். இதே டைம் டைம் கன்வர்ஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருந்துகிட்ருக்கு. பட் இதை நான் மற்ற ஒர்க்ஸுக்கும் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம இருக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் டைம், இந்த ரெட்டை நான் இப்போதைக்கு மூவ் பண்ணுறேன், இதில் தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் 6 o'clock ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறீங்க, இல்லை லேட்டர் பீரியடில் ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா 30 minutesக்கு முன்னாடி உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் கொடுக்கும். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வரும். ஸோ ரிமைண்டர்ஸ் எதுவுமே ஏதாவது. யூஸ்வலாக நாங்கள் வந்து மூவிஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணால் கூட எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த மாதிரி டைம் கன்வர்ஷனுக்கும் உங்களோட மற்ற விஷயங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது இது காட்ட முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் டாஸ்க் ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கீங்க, பெண்டிங் டாஸ்க் இதில் இருந்து 2 காட்டுது, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே அது உங்களுக்கு டாப்லேயே காட்டிடும். ஸோ இது வந்து ஒரு அகெயின் டெப்த்தாக போகலாம், பட் அகெயின் இது என்னோட டே டு டே லைஃப் நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஃபார் ஃப்ரீலான்சிங். என்னோட லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிற ஆப் வந்து ஜூம் ஆப். யூஸ்வலாக கிளைண்ட்ஸ் கூட மீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஸ்கார்டோ இல்லை டீம்ஸோ இல்லை கூகுள் மீட்டோ யூஸ் பண்ணலாம் தான். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக ஜூம் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபைவர் வந்து ஜூம் கூட இன்டெகிரேட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஆர்டர் ஒரு கிளைண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டர் பேஜில் இருந்து ஃப்ரீயாக உங்களால் மீட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜூமில் வந்து அனோட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைவரோட ஆர்டர் பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீடியோ காலுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கிளைண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், நீங்கள் எப்படி வீடியோ காலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்கிறது. இது எண்ட்லெஸ்ஸாக போகலாம், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது லிமிட்டே கிடையாது. அந்த 40-45 minutes லிமிடேஷன்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வீடியோ காலை முடிச்சிங்கன்னா அந்த வீடியோ காலை வந்து ஒரு அப் டு 30 daysக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதுவும் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்கார்டிங் அந்த காலில் என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஃபைவர் ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்காது. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் அ பிளேஸ் டு மீட் யூ அண்ட் யுவர் கிளைண்ட்ஸ். அடுத்து இருக்கிறது கூகுள் டிரைவ் அண்ட் கூகுள் டாக்ஸ். யூஸ்வலாக ஃபைவரில் நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அவங்களே கொடுத்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ யூஸ்வலாக நான் ஒரு பப்ளிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ரெஸ்பெக்டிவான கிளைண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 100 GB அண்ட் 200 GB யூஸ்வலாக ஃப்ரீயாக ஒரு 15 GB கொடுப்பாங்களே, இதை தாண்டி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வாங்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டையும் சேர்த்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் கிளைண்ட்ஸ் ஆர் ஓகே வித் தட் அஸ் வெல். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பே பண்ணதே கிடையாது. கூகுள் டாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டீம் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கும் கிளைண்ட்ஸ் கூட அதை ஈஸியாக ஷேர் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த ஸ்டோரேஜ் வந்து கிட்டத்தட்ட 118 GB யூஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது பத்தலைங்கிற பட்சத்தில் என்னால் கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்க முடியும். 200 GBக்கு வந்து 210 rupees தான் பே பண்ணணும். கிட்டத்தட்ட சீப் தான். நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 200 GB வந்து கிட்டத்தட்ட சிங்கில் வச்சிருக்கிறது சீப் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணுவோம், கூகுள் டாஸ்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஈகோ சிஸ்டம் கன்வீனியன்ட் இருக்குங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்குது டாஸ்க்ஸ் போர்ட்.
நம்ம எல்லாரும் கூகுள் டாஸ்க் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கம்ப்யூட்டரில் என்ன டாஸ்க் ஆட் பண்ணுறோமோ அதை நம்மளோட ஃபோனில் நம்மளால் பார்த்து அதை டிக் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு டெவலப்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் டாஸ்க்ஸ்க்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கும் டேப்லெட்ஸ்க்கும் ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் ஆப் இருக்குது, டெஸ்க்டாப்புக்கு ஆப் கிடையாது. இப்போ யூஏ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இருக்கிறது பெட்டராக இருக்குது, பட் ஸ்டில் லேகி அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கூட தான் ஒரு டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. இதுக்கு கூடவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா டீம்மேட்ஸ்லாம் அசைன் பண்ண முடியும். இப்போ நான் அந்த அசைன் பட்டனை கிளிக் பண்ணேன்னா என்னோட டீம்மேட்டோட இமெயில் ஐடிஸ்லாம் காட்டுங்கிறதுக்காக நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணல. உங்களுக்கு டெட்லைன் வேணும்னா டெட்லைன் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டாஸ்க் போர்ட் என்னோட டே டு டே லைஃப்பில் நான் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் இது இருக்கும். க்ரீன் ஷாட், இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷாட் டூல். இந்த ஆப் வச்சு உங்களால் ஒரு ரீஜனையோ இல்லை ஒரு விண்டோயோ கம்ப்ளீட்டாக ஒரு மானிட்டரையோ உங்களால் கேப்சர் பண்ண முடியும். த திங் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை ஒரு ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ரீஜன் செலக்ட் பண்ணணுமோ என்னால் செலக்ட் பண்ண முடியும். இந்த பெக்யூலியர் பார்ட் என்னன்னா, இது என்னோட கிளிப் போர்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னால் இதில் பேஸ்ட் பண்ணவும் முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர், எனக்கு அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டான ஒரு லொக்கேஷன் நான் வச்சுருப்பேன். எனக்கு அது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டரில் வச்சுருப்பேன். அந்த ஃபோல்டர்லேயும் என்னன்னா இது போய் சேவ் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்டினேஷன் டேபுக்கு போயிட்டு ப்ரெஃபரன்சஸில் உங்களுக்கு அது கிளிப்போர்டில் வேணும்னா கிளிப்போர்டில், இல்லை டேரெக்டாக அதை மெயில் பண்ணி விடணும்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே இமேஜ் எடிட்டர் ஓப்பன் பண்ணணும்னா கூட அது பண்ணிக்கும். மைக்ரோசாஃப்ட்டோட பவர் டாய் டூல்ஸ். இந்த பவர் டாய் டூல்ஸில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது ஃபேன்சி ஜோன்ஸ், கலர் பிக்கர், அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டாப். இந்த ஃபேன்சி ஜோன்ஸ் என்ன பண்ணால், யூஸ்வலாக ஸ்க்ரீனில் வந்து நம்ம 2 பிளேஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த 4 பிளேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எத்தனை வேணுங்கிறத பொறுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனை இந்த ஃபேன்சி டூல்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னால் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன பண்ண முடியும்னா, இந்த கலர் பிக்கர், இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கீ காம்பினேஷன் அடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலர் பிக்கர் வந்துடும். எனக்கு இந்த ரீஜனை செலக்ட் பண்ணும்போது ஹெக்ஸ் கோட்னா ஹெக்ஸ் கோடு, RGBனா HSL, இது எல்லா ஆப்ஷன்ஸும் எனக்கு இது கொடுத்துரும். மூணாவதாக என்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் ஆன் டாப். இந்த ஆல்வேஸ் ஆன் டாப் என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த விண்டோக்கு ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் என்னோட மவுஸ்லையும் வச்சிருக்கேன். நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஆக்டிவேஷன் சவுண்டும் கேட்கும். யூஸ்வலாக ஒரு பார்டர் இருக்கும், அந்த பார்டரை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நடந்தாலும் இந்த ஆப் எப்போவுமே மேலே தான் இருந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். அது கீழே போகவே செய்யாது. ஸோ இதை இந்த ஓலை எடுத்து விட்டுரும். இப்போ ஏதாவது புதுசாக நான் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணாலும் இந்த இது டாப்பில் தான் நின்றுட்டு இருக்கும். ஸோ இம்பார்ட்டனாக எனக்கு எதாவது பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நான் இந்த மாதிரி போட்டு அதை லாக் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு இது ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே இந்த ஃபீச்சர் இருக்கும். பட் எனக்கு எந்த ஆப்பில் வேணுனாலும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுங்கிறதுனால இதே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்கேலிட்ரா. இதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ் கிட்ட ஏதாவது விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக எக்ஸ்கேலிட்ராக்கு ஸ்விட்ச் பண்ணேன். இந்த எக்ஸ்கேலிட்ரால் உள்ள ஒரு ஃபீச்சர் என்ன, இஷ்டத்துக்கு நம்மளால் இதில் இருக்க முடியும். கிட்டத்தட்ட பெயிண்ட் மாதிரி தான், பட் இன்ஃபைனட் கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம லைன் எழுதும்போது அது ஒரு மாதிரி ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் இவங்க கொடுக்குற அந்த ஃபாண்ட்லாம் இருக்குல்ல, டைப் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம கை வச்சு எழுதுன மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்லைனா ரீசெட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் கிளவுட் பேஸ்ட். ஸோ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த கேன்வாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் கிறுக்குனது கூட அப்படி அதில் இருந்துட்டு இருக்கும். பெயிண்ட் மாதிரி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணணுங்கிற மாதிரி அவசியம் இருக்காது. ஈஸியாக அதை இமேஜுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். கோரல் வெக்டார், இதுக்கு முன்னாடி அதை கிராவிட் டிசைனருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதோட சப்போர்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ அதை டவுன்லோட் பண்ண முடியாது, பட் ப்ரௌசர் வழியாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டூல். ஃபோட்டோஷாப் அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்காது. பட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக க்ளவுட் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் இருக்கும்ல, இதை க்ளவுடில் உங்களால் கொஞ்சம் அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து தம்ப்நெயில்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இதான் அந்த கோரல் வெக்டார். காம்ப்ளிகேட்டடாக எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. யூஸ்வலாக அந்த மொக்க தம்ப்நெயில்ஸ்லாம் இதில் இருந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். டக்குன்னு உங்ககிட்ட ஃபோட்டோஷாப் இல்லை, அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல பிசி இல்லை, வெப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லூம். சம்டைம்ஸ் நம்ம கிளைண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த லூம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே அதை அதோட கிளவுட் சர்வரில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு லிங்க் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளவுட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் ப்ரௌசர் வழியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்.
லெஃப்ட் பாட்டமில் ரெக்கார்ட் வீடியோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எந்த விண்டோவை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மானிட்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண முடியும்னா கேமரா வேணும்னா கேமராவையும் செலக்ட் இல்லை டீசெலக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கிட்டத்தட்ட லைக் ப்ரௌசர்லேருந்து இது பண்ணுறதுனால எனக்கு அது பெர்மிஷன்ஸ் கேட்டுருக்கு, ஷேர்னு கொடுக்குறேன். இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை உங்களால் இந்த கவுண்டனையும் ஸ்கிப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். இங்கே வந்து டூல் பார் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ டியூரேஷன் ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால 5 minutes லிமிட் உண்டு. அண்ட் அட் த சேம் டைம் 25 வீடியோஸ் தான் மேக்ஸிமம் இது பண்ண முடியும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூஸ்வலாக கிளைண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஷார்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ சென்ட் பண்ணுற டைம் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் நீங்கள் எப்போ இது வந்து ஸ்டாப் கொடுக்குறீங்களோ க்ளோஸ் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது அப்லோட் ஆயிரும் ரியல் டைமில். ஐ மீன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க முதலே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஷேர் பண்ண முடியும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் Obsidian யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வெறும் பிளெயின் நோட்பேட் யூஸ் பண்ணுவாங்க, நோட்பேட் ப்ளஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது VS Code. இது வந்து ஒரு கோட் எடிட்டர் தான். இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்லாம் இருக்கிறதுனால நான் இது வரைக்கும் கிளைண்ட்ஸ் கூட பேசும்போதும் ஏதாவது சின்ன விஷயங்கள் நோட் பண்ணுறதுக்கு VS Code யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். VS Code பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லணும்னா கம்ப்ளீட் வீடியோ தான் போஸ்ட் பண்ணி ஆகணும். பட் ஃபார் த டைம் பீயிங் இதில் டார்க் மோட் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் டெக்ஸ்டஸ் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவை தான் இருக்கும். நம்ம ஃபைலில் கிரியேட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அதில் அது இருக்கும். சில பேர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டிக்கி நோட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் என்ன ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ்க்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறோம், அந்த ஈவெண்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, டிக் மார்க் மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக நான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட மல்டிபிள் மானிட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி மல்டிபிள் விண்டோஸில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது சம்டைம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு வச்சிருப்பேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் அந்த பவர் ட்ரை டூல்ஸில் ஆல்வேஸ் ஆன் டாப்னு ஒன்று போட்டு வச்சிருப்போம் தெரியுமா, அதனால் இதெல்லாம் லாக் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் நான் எந்த அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணாலும் இதுதான் டாப்பில் இருந்துட்டு இருக்கும். டைம் பார்க்குறதுக்கு யூஸ்வலாக எல்லாரும் அந்த டாஸ்க் பாரில் இருக்க டைமை பார்ப்பாங்க, ஃபோன் எடுத்தும் டைம் பார்த்துப்பாங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் ஒரே நேரத்தில் ஒரு ஃபியூ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்க கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி பட்ட டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ஜோன் எடுத்து இன்னொரு இதில் போட்டிருப்போம். ஸோ கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு லைவ் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலக்ஸி S25 லைவ் ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா, இந்த மாதிரி சின்ன ஸ்கேலில் சில கம்பெனிஸ்க்கு நாங்கள் லைவ் ஈவெண்ட்ஸ் நடத்தி கொடுத்துட்டு இருக்கும்போது மல்டிபிள் டைம் ஜோன்ஸில் என்ன டைம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து அந்த ஸ்கிரிப்ட் படி நாங்கள் வந்து ஈவெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ்க்கு இது நல்லாயிருக்கும். அண்ட் அகைன் இந்த கிளாக் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக அந்த ஆல்வேஸ் ஆன் டாப் அந்த டூலையும் சேர்த்து யூஸ் பண்ணி எங்களுக்கு தெரிகிற மாதிரி டைமை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது ChatGPT. யூஸ்வலாக நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாச்சும் லைக் ரிப்பீட்டடான சில டாஸ்க்ஸ் இருக்கும்ல, ஓகே ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிருக்கோம், அந்த ஈவெண்ட்டில் மொத்தமாக 200 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 200 பேரோட நேம் எடுத்து அது அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட்டு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குங்கிற டைமில் நான் போயிருந்து இந்த ஏல யார் இருக்கா பில யார் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பட்ட யூஸ் கேஸில் ChatGPT கிட்ட மொத்தமாக அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துட்டோம்னா அது சார்ட் பண்ணி நமக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்துரும். லைக் அந்த டைமில் ஒரு லைவ் ஈவெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற டைம் நமக்கு டைம் இஸ் வேல்யூபிள்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு 20 நிமிஷம் இருந்து எல்லாரையும் சார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக we can get help from AI and other tools. ஸோ இதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மங்கி டைப். என்னடா அது மங்கி டைப் இதுக்குள்ளே எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். யூஸ்வலாக சம்டைம்ஸ் கிளைண்ட் வந்து ஒரு 5 o'clock மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எக்ஸாக்டாக 5 o'clock அவங்க மீட்டிங்க்கு வர மாட்டாங்க. ஒரு 5 minutes ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 minutes, சம்டைம்ஸ் 10 or 15 minutes ஆகலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம் நான் யூஸ்வலாக வந்து கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ லைக் வெயிட்டிங் டைம் ஆப்வியஸாக அவங்க நமக்கு பே பண்ணிடுவாங்க. பட் லைக் ஐ வில் பி இம்ப்ரூவிங் மை ஸ்கில்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம் உங்களோட அந்த வெயிட்டிங் டைமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் அந்த வெயிட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். லிஸ்ட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நான் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு எந்த ஒரு டெக்னாலஜி பெருசாலாம் யூஸ் பண்ணலங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, டெக்னாலஜியை நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணாலும் பேர் போனாக இருக்கணும். திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போனாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெரிய ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக இந்த காம்ப்ளிகேட்டடாக நான் ChatGPTலாம் மோர் தென் நான் சொன்னதை தவிர வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் பேசிக்கலி இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட ஃப்ரீலான்சிங் கெரியருக்கு என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோலேருந்து வருவோம், கண்டிப்பாக வருவோம். ப்ராபபிளி த பேட் வி ஹேவ் நோ ஐடியா. போன வாரமே வர வேண்டியது, வி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பேசிக்கலி இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆப் இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஆப் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை பாய்.